அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எக்ஸலில் சிம்பிள் ஷார்ட்கட் கீஸை தான் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட் கீஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க கான்செப்ட்டுக்கு போயிடலாம். ஸோ எக்ஸலில் இன்றைக்கி நம்ம இந்த 12 ஃபார்முலாஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் இந்த கோலன் ப்ரெஸ் பண்ணது உங்களுக்கு என்னென்னா கரண்ட் டைம் அப்படின்றது உங்களுக்கு வந்துடும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே பாருங்கள், எம்டி செல்லில் நான் போகிறேன். ஸோ எம்டி செல்லில் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் இந்த கோல்ன்றதை நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன். ப்ரெஸ் பண்ணது உங்களுக்கு பாருங்கள் இந்த கரண்ட் டைம் இப்போ என்ன டைம் போயிட்டுருக்கு அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் செமிகோலன் அப்படின்னு வந்திருக்கா. ஸோ இப்போ இந்த செமிகோலன் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு செமிகோலன் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளிக் பண்ணுறேன். ஸோ செமிகோலன் இஸ் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட் வரும். செமிகோலன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட் அண்ட் டைம் ரெண்டுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் கோலன். ஓகேங்களா? கண்ட்ரோல் ப்ளஸ் இந்த அப்போஸ்ட்ரோஃபி மார்க் இருக்கு இல்லையா, இது எங்கே எடுக்கிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் அதாவது நியூமெரிக்கல் பக்கத்தில் இருக்கும். ஓகேங்களா? நியூமெரிக்கல் பக்கத்தில் உங்களுக்கு இருக்கும், அதாவது எஸ்கேப் கீக்கு கீழே அந்த கீ இருக்கும். ஸோ இது என்னென்னா அந்த காலமோட விட்தை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஆம்பர்சன் சிம்பிள், அதாவது நம்ம அண்டு சிம்பிள்னு நம்ம அதை சொல்லுவோம். கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் அந்த ஆம்பர்சன் சிம்பிள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆம்பர்சன்ன்றது உங்களுக்கு எதில் வரும், உங்களுக்கு ஷிஃப்ட் 7 கொடுத்தீங்கன்னா வரும். ஸோ அந்த ஷிஃப்ட் 7 கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த பார்டர்ஸ் வரும். பாருங்கள், இங்கே பாருங்கள் பார்டர்ஸ் வந்திருக்கா. இப்போ எக்ஸாம்பிள் நான் இதையே நான் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு செல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் நான் அந்த ஆம்பர்சன் சிம்பிள் கொடுக்குறேன். இப்போ இங்கே பாருங்கள் இங்கே ஆட்டோமேட்டிக்காக பார்டர்ஸ் வந்துடுச்சா. ஸோ பார்டர்ஸ்க்காக இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் மைனஸ். இந்த கண்ட்ரோல் மைனஸ் எதுக்காகனா இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு ரோவை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோங்களேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ரோ வந்து டெலீட் ஆகிடும். இதே வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ரோ வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா? கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் மைனஸ்ன்றது ரோவை டெலீட் பண்ணும். கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்துட்டிங்க சிம்பிள் கொடுத்துட்டிங்கன்னா அதே ரோ வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட ஷார்ட்கட் இஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு. ஸோ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் ஆப்ஷன் கேட்கும். இப்போது இது வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு இன்சர்ட் பண்ணிடும். கண்ட்ரோல் ப்ளஸும் கண்ட்ரோல் மைனஸும் இங்கே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கேட்கும். உங்களுக்கு ஷிஃப்ட் செல் டவுன் பண்ணணுமா, ஒரு செல்லை இன்சர்ட் பண்ணுறதுக்காக இது கேட்குது. நீங்கள் செல்லை இன்சர்ட் பண்ணுறீங்களா, ரோவை இன்சர்ட் பண்ணுறீங்களா, காலம் இன்சர்ட் பண்ணுறீங்களா, ஒரு ஆப்ஷன் கேட்குது. நீங்கள் என்ன இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஓகேங்களா? அது இன்சர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் அட். இது எதுக்காக யூஸ் பண்ணனா இப்போது நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க, அந்த வேல்யூக்கு என்ன, அந்த வேல்யூக்கான டைமிங்ஸ் என்ன. இப்போ எக்ஸாம்பிள் நான் இங்கே 12ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 12ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இந்த 12ன்ற இடத்துல நான் என்ன பண்ணுறேன் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு இந்த அட் சிம்பிள் நான் கொடுக்குறேன். கொடுத்ததும் எனக்கு என்ன வரும் அப்படின்னா இங்கே பாருங்கள் அந்த 12ஓட டைமிங் 12னா என்ன 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா. இதே 12 நான் அடுத்தடுத்து கொடுத்துக்கிறேன். எதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து டைம் ஃபார்மேட் அர்த்தம். ஒரு வேல்யூக்கு நம்ம ஒரு ஃபார்மேட் கொடுக்குறோம், அந்த ஃபார்மேட்டோட டைம் ஃபார்மேட் தான் இது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா அதே 12க்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் இங்கே இந்த மார்க் கொடுக்குறேன். அப்போஸ்ட்ரோஃபி மார்க்னு சொல்லுவோம், இது வந்து ஃபேக்டோரியல் மார்க்னு சொல்லுவோம். பாருங்கள், ஸோ நம்மளுக்கு 12ன்ற வேல்யூ நம்மளுக்கு வந்திருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் அந்த டாலர் சிம்பிள் எதுக்காகனா கரண்ட் சிம்பிள் வரும். கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் அந்த டாலர் சிம்பிள் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது கரன்சி வரும். ஓகேங்களா? கரன்சி வரும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் அந்த ஆஷ் சிம்பிள் 3 கொடுத்தோம்னா டேட், அதே 12க்கு ஒரு டேட் ஃபார்மேட் வரும், 12th January. ஆனால் இயர் வந்து நம்ம கொடுத்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் பர்சன்டேஜ் மார்க் இருக்குது இல்லையா, அந்த பர்சன்டேஜ் மார்க்கை நம்ம கொடுக்கணும். கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஸோ 12க்கு பர்சன்டேஜ் நம்ம போட்டோம்னா 1200% வரும். ஸோ ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அந்த வேல்யூவை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் இதை டெலிட் பண்ணிவிட்டு 12 கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி வருது, 0 வருது இல்லையா. இதே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 16 போட்டுறேன். 16 போட்டேன் அப்படின்னா 16 டேட் அண்ட் டைமிங் ரெண்டுமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? 16 அந்த டேட் அண்ட் டைமிங் வந்துடும். இதே 16 நான் இங்கே போடுறேன், அந்த 16ஓட வேல்யூஸ் என்னன்றது வரும்.
₹16 டேட்டில் 16 இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஒரு வேல்யூவை ஃபார்மேட் பண்ணுறோம். என்னென்ன ஃபார்மேட் பண்ணுறோன்னா டைம் ஃபார்மேட், டேட் ஃபார்மேட்டு, பர்சன்டேஜ் ஃபார்மேட்டு, கரன்சி ஃபார்மேட். ஸோ இந்த மாதிரி இந்த ஷார்ட்கட் கீஸை யூஸ் பண்ணி இது வந்து நான் ஜஸ்ட்டு சிங்கிள் ஒரு ஒரு வேல்யூஸ்க்கு போட்டேன். இதே ஒரு காலம் ஃபுல்லாக ஒரு மல்டிபிள் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எல்லா வேல்யூக்கும் கரன்சி தேவைப்படுதா, நீங்கள் இந்த ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் Ctrl+Shift+$ கொடுக்குறேன் பாருங்கள், எல்லா வேல்யூஸுமே கரன்சியில் மாறிடுச்சு. ஸோ சிங்கிள் வேல்யூவாக இருந்தாலும் மல்டிபிள் வேல்யூவாக இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஷார்ட்கட் கீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷார்ட்கட் கீஸ் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த ஷார்ட்கட் கீஸ் வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.